தயவு தயவு கடிதங்கள் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. உயவருளும் தயவு. ஆன்மாவே மெய், அதன் உள்ளும் புறமும் சூழ்ந்திருப்பது தயவே. ஆன்மாவே மெய், அதன் உள்ளும் புறமும் சூழ்ந்திருப்பது தயவே. அதுதான் மெய்ப்பொருள். அந்த தயவு மெய்ப்பொருள். அகத்தும் புறத்தும் இருக்கின்ற ஒன்றே, இரண்டல்ல. அகத்தின் விரிவான அனக உண்மை அறியார்க்கு புறமாகத் தோற்றியும் மறைந்தும் பக்குவப்படுத்தி கொண்டு உள்ளதாம். மனிதன் புற வாழ்வில் அல்லலிடை பிழைத்து கொண்டுள்ளாம். இவனை கவசித்து கொண்டுள்ளது மண்ணான தேகமே. இந்த தேகத்தினிடத்து விருப்பும் வெறுப்பும் வாழ்வில் களிப்பும் தளிப்பும் இருக்கும் வரை அகம் நின்று ஒளிர் உண்மை மனிதனாக, அகநின்று ஒளிர் உண்மை மனிதனாக ஆவது இல்லை. தயவு அனக அனுபவம் உறவே அந்த அகநிலையில் பிறராது இருக்கவும் உகரத்தால் சூழ வரும் யாவையும் பற்றற்ற தயவு பணிக்கே தந்து கொண்டிருத்தல் வேண்டும். புறத்தே என் போன்றோரை கண்டு சாராதே, அகத்தே விளங்கும் தயவையே சார். புணர்ந்து சார்ந்து நின்று வேண்டு வேண்டு வேண்டி அதுவாகி இருந்து கொண்டு தயவு செய். அந்த தயவு செய்ய செய்யத்தான் புறநிலையும் அனகமாக மாறும், கனகமாக நேரும். இதுதான் வள்ளலாருக்கு மண்ணான உடம்பு பொன்னான ரகசியம். நிறை இன்பமயமான தயாபரணை, நிறை இன்பமயமான தயாபரணை அறியாமலே உளம் கொண்டுள்ளோம் நாம். இது சமயம் நம் அறிவும் அனுபவமும் துன்பாவத்தையில் பின்னி கிடந்து நலிவுறச் செய்து கொண்டுள்ளன. நாம் பதி அருகிலிருந்தும் மாய மறைப்பால் அயலில் இருப்பதாக எண்ணி எண்ணி வருந்தி கொண்டே உள்ளோம். இந்த மாயா மறைப்பை அயல் இருக்கும் உணர்வை போக்கி தயவு மயமாக்கு, தயவாக விளங்கச் செய், தயவாக வாழவை என்று சதா வேண்டிக் கொண்டும் மற்ற போதெல்லாம் உள்ளிருக்கும் தயவுடன் தியானத்தால் ஒன்றி நிற்க பழகுவோம். இதனால் நன்மையெல்லாம் சூழும். அகத்தையா ஆணைப்பிடித்தான் நம்மை தயவுமயமாக்க வேண்டித்தான் எல்லா சூழலும் வருவிக்கப்படுகின்றன. ஆகையால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அகத்தும் புறத்தும் உண்மையை புரிந்து கொண்டும் செயலை புரிந்து கொண்டும் இருப்போம். தயாபதியும் நம் பரிபாகலையை புரிந்து கொண்டும் நமக்கு தக்க தயவை புரிந்து கொண்டும் இருக்கின்றார் என்பது சத்தியம். வருந்த வேண்டாம், திருந்த வேண்டும், பொருந்துக தயவு. இவன்